கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஒன் வேர்ட். ஏங்க அவர் எப்படி இப்போ அப்பா கேரக்டர் எப்படி இருக்கும், பையன் கேரக்டர் வேற மாதிரி இருக்குங்க. அங்கே போய் உள்ளே போய் பாருங்க, அது ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. ஏங்க அந்த மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரொடியூசர் படத்தோட பாருங்க மியூசிக்லாம் அந்த மாதிரி இருக்குங்க. அங்கே போய் பாருங்க. கேப்டன் அது என்ட்ரன்ஸில் அவர் அதுதாங்க ஸ்டார்டிங்கே இந்த தான் கேட்காதீங்கன்னு சொல்கிறேன். அதுதான் இப்போ இதே உள்ள படத்துலையே அதுதான். ஏங்க உள்ளே போய் பாருங்க, ஃபேமிலி பார்க்க வேண்டிய எல்லாரும் வந்து பார்க்கலாங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து எங்கள் தலை யார் கேப்டன் விஜயகாந்த் தான் வராரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா படமே கண்டினியூ. வெங்கட் பிரபு படம் தான். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான். கிளைமேக்ஸ் மாசு தெரிக்குது படம். என் தளபதி படம் வந்து அவ்வளோ மாசு. சிவகார்த்திகேயன் வராரு, சிஎஸ்கே தோனி வராரு. என்ன படம்னா வெங்கட் பிரபு படம் தானே எங்களுது. எங்கள் தளபதியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நல்ல படம். நான் இன்னும் நடிக்கலாம்ண்ணா. தளபதி அவசரப்பட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. வெங்கட் பிரபு கூட இன்னும் நிறைய படம் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. நல்ல படம், நல்ல கதை, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம்ண்ணா. படம் அவ்வளோ அருமையாகுது படம் எங்களுக்கு. என் தளபதியை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. படம் வந்து ஒரு அருமையான படம். நம்ம எப்படி ஸ்கூலில் எக்ஸாமில் பாஸ் ஆனால் ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த ஒரு படம் அல்டிமேட்டாக இருக்க படம். ஈவன் மியூசிக்லலாம் பயங்கரமாக போட்டிருக்காரு. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு அணிலாக சொல்லலை, நான் வந்து 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோட படத்துக்கு போனேன். பட் அருமையான இது. இந்த பக்கம் திரிஷா டான்ஸ் ஆடுறாங்க, இந்த பக்கம் எஸ்கே கேமியோ ரோல் பண்ணுறாரு. தோனி எல்லா சீனையும் சொல்ல வேணாம். படத்தோட டைம் டியூரேஷன் 3 மணி நேரம் அப்படின்லாம் இல்லை. ஏகப்பட்ட அந்த படமே பிக்கப் ஆகிற ஃபுல்லாக செகண்ட் ஹாஃபில் தான். இந்த மாதிரி ஒரு 5 படம் நடிச்சுட்டு அண்ணன் அரசியலுக்கு போயிட்டா நாங்கள் நிம்மதியாக இருப்போம். இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி. யாரு ட்ரோல் வந்து இருக்கும், பட் அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு சீன். எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இந்த அணி இல்லாமல் அந்த சண்டையெல்லாம் இல்லாமல் நியூட்ரலாக பண்ணலாம். நிறையா அஜித் ஃபேன்ஸுக்கும் பிடிச்ச சில விஷயங்கள்ஸ்லாம் இருக்குது. தோனி ஃபேன்ஸ் மறக்காமல் பார்க்கணும் இந்த படத்தை. கேப்டன் ஸ்டார்டிங்கில் வருவார், அது வந்து இவங்க சர்ப்ரைஸாக காட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த டிஏஜனிங் அதெல்லாம் வந்து படத்தில் கொஞ்சம் லைட்டாக பிசிறு அடிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இவனோட கம்பேக் வந்து இந்த கோட் படத்தில் தான். மியூசிக்லாம் பிச்சு உதறிட்டார். வெங்கட் பிரபுவோட பெஸ்ட்டு படம் எது, மங்காத்தாவா கோட்டான்னு கேட்டால் ரெண்டுமே சொல்ல முடியாது. விஜய்க்கு வந்து கோட்டு, அஜித்துக்கு மங்காத்தா. அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓவராலாக படம் பிளாக் பஸ்டர், பயங்கர ஹிட்டு. விஜய் அண்ணாக்கு வந்து எப்படி ஒரு கத்தி ஒரு துப்பாக்கி அந்த மாதிரி வரிசையில் வந்து கோட் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். அதாவது சும்மா படத்தில் எடுத்துருக்கோன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கேரக்டர் கொடுத்துருக்காங்க. மெயினாக த்ரிஷா அந்த குத்தாட்டம் போடுறாங்க, அவங்க தான் அந்த கேமியோல், அதான் அந்த சஸ்பென்ஸ். எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். இல்லைண்ணா எல்லாமே சூப்பராக இருக்குது, லைட்டாக தான் இருக்குது. அது போது எல்லாமே கிளைமேக்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, பார்க்கலாம். கேப்டன் வந்து ஃபஸ்ட்லேயே காட்டிக்கிறாங்க, ஒரு 5 மினிட்ஸ் காட்டுறாங்க. கிளைமேக்ஸ்லாம் ஸ்டேடியமில் தான் நடக்குது, செம்ம மாசாக இருக்குது. படம் செம்ம ட்விஸ்ட் ப்ரோ. படம் ஃபுல்லுமே ட்விஸ்ட் ப்ரோ. படம் மாஸ்கே திடீர்னு கிளைமேக்ஸ் எல்லாம் மங்காத்தா பிஜிஎம் அப்படியே தலை தெரிய ஓடனால எஸ்கே எல்லாம் தரமா பண்ணிட்டானா. அவன் எஸ்கே எல்லாம் தரமா பண்ணிட்டாருனா சூப்பரா பண்ணுகிறாரு. தலை மங்காத்தா பிஜிஎம் சூப்பரா இருக்குது. என்னன்னா கேப்டன் என்ட்ரி சீனே கேப்டன் தானா தரமா இருக்குதுண்ணா. கேப்டன் என்ட்ரிலாம் தரமா இருக்குதுண்ணா. ஒரு ட்விஸ்ட் தலை சூப்பரா இருக்குது. ட்விஸ்ட்னா ஐயோ பிஜிஎம்லாம் தரமா பண்ணிட்டாருண்ணா. இதில் பிஜிஎம்லாம் தரமா பண்ணிட்டாரு. 2 டைமே செட் தரமா பண்ணிட்டாரு. இல்லை படத்தில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது எல்லாமே. அவங்க 20 ஏஜில் எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க. படத்தில் மைனஸ் என்னென்னா ரொம்ப டியூரேஷன் நிறைய இருக்குது. லேக் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த மாஸ் சீன் தளபதி எப்படிலாம் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 படம் நடிச்சுட்டு அப்படியே அரசியல் போயிட்டு நல்லா பெருசாக தான் நல்லாயிருக்கும். வெங்கட் பிரபுனா அந்த மங்காத்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஓவராலாக மாஸ்ண்ணா, படம் மாஸ்ண்ணா. பாஸ்ண்ணா வேர்ல்டு வைட் செஞ்சுட்டாங்க. தளபதியில் ஒவ்வொரு சீனை வச்சு செஞ்சுருக்காருண்ணா வெங்கட் பிரபு. வேறு லெவலாக இருக்குது படம். அது லாஸ்ட்டு சேப்பாக் கிரவுண்டில் தான் படமே, மொத்த படமே வேறு லெவலாக இருக்குது. அந்த தோனி எப்படி 6 அடிப்பாரோ அதே மாதிரி தளபதி 6 அடித்து இந்த படத்தை மாசாக கொண்டு போயிருக்காரு வெங்கட் பிரபுண்ணா. இல்லை யங்ஸ்டார் விஜய் எப்படின்னா மாசாக பண்ணியிருக்காரு. அவரது மாசம் நல்லா இருக்குது. அப்புறமா நம்ம தளபதி ஆல்வேஸ் மாஸ். எவ்வளோ வயசான என்னையா, ஆல்வேஸ் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்.
மட்ட சாங் வேற லெவல், திரிசா டான்ஸ் வேற, சர்ப்ரைசிங் என்டர்டைன்மெண்ட் இன் மூவி. வயசான என்னன்னா வயசான மாதிரியே தெரில, வயசானவன் கூட அப்படி ஆடாரோ இல்லையோ தெரில. நம்ம தளபதி 50 வருஷம் ஆனாலும் இப்போ 25 வருஷத்தை தளபதி மாதிரியே டான்ஸ் ஆடுறான்னா மாஸாக இருக்கு. இது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணா. இதுக்கு மேலே நம்ம அண்ணன் திரும்பி அரசியலுக்கு வந்தாலும் படம் பண்ணணும்னு எங்களோட ஆசைண்ணா. அது தளபதி நிறைவேற்றாரான்னு நினைக்கிறேண்ணா. நான் ஆயிடுச்சுண்ணா, நீங்கள் கிளைமேக்ஸ் தானே காசு. நீங்கள் எங்கன்னா போங்க, எந்த தேட்டர்னா போங்க, கிளைமேக்ஸ் ஓசம் அப்பாடா இந்த படம் பார்த்துருந்து ஒரு குஷி, அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு, ஆமாம் ஓடு எனக்குறோம், ஆமாம் ஓடுக்குது, ஆமாம் ஃபேன், அஜித் ஃபேன் நான். நானே சொல்கிறேன், விஜய் சின்ன விஜய்லேருந்து பெரிய விஜய்லேருந்து எல்லா விஜயும் சூப்பராக இருக்கிறாங்க. பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாமே சூப்பர். அது அவன் ட்ரோல் பண்ணுற கூட்டினான் எங்க யூடியூப்பில் அப்படி பண்ணுறானுங்கோ. ஆனால் ஃபிலிமில் வேற மாதிரி தலை வேற மாதிரி இருக்கிறாரு. ஐயோ யுவன் சங்கர் ராஜாவா, அவர் காலை தொட்டு கும்பிடுவேன் நான். ட்ரெய்லர்லாம் அவனுக்கு சாவச்சவனுங்கோ. இப்போ வந்து பேசுங்கப்பா பிஜிஎம்னா என்னான்ட்டு, யுவன் கிங்கிட்ட கேளுங்க பிஜிஎம்னா என்னான்ட்டு. ஓகே, எல்லா குடும்பத்தோடு வந்து பாருங்க, வெற்றி நிச்சயம். அதுதான் சொல்கிறேன், பிரபுதேவா பிரசாந்த்லேருந்து மோகன்லால்லேருந்து வெங்கட் பிரபுலேருந்து எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க. மைக் மோகன் அது எப்படி பண்ணிக்கிறாருன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் போய் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அவள் தான் குடும்பத்தோடு போய் பாருங்கள். கேப்டன் நான் அதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு இருந்தப்பா. கேப்டனு நம்ம ஏஞ்சி சல்யூட் அடிக்கிற மாதிரி இருக்கிறார் கேப்டனு, அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபயர் ஆயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கிளைமேக்ஸில் டபுள் ஃபயர் ஆயிடுச்சு. சூப்பர். ஆனால் கொஞ்சம் இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அவர் நடிக்க மாட்டார் தெரியும், ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா திரும்பி அதுவே பார்க்கலான்னு தோணும். அப்படிங்கிறது படம் எல்லாம் குடும்பத்தோடு போய் பாருங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்த்து ஏப்பா நாம் சொல்ல மாட்டேன்ப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் என்னத்துக்கு படம். நான் சொல்ல, நீங்கள் வந்து பாருங்க, சூப்பராக இருக்குது. நான் வேறு லெவலில் இருக்குண்ணா. ஆக்சுவலாக எந்த சஸ்பென்ஸும் பிரேக் பண்ண வேண்டாம். அவன் என் தம்பி தான், அவன் சொன்னதை தான் நானும் சொல்வேன். எந்த சஸ்பென்ஸும் பிரேக் பண்ண வேண்டாம். நிறைய கேரக்டர் இருக்குதுண்ணா, ஒரு கேரக்டரும் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சிஜி விஜய் வந்துட்டு மொக்கையாக தான் இருக்கும், நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். பட் அது மேனேஜ் பண்ணி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. புரியல என்னன்னா, ஆமாண்ணா வேறு லெவல் தானே இருந்துச்சு. அது ஆக்சுவலாக எங்களுக்கே தெரியாமல் நாங்களாம் போய் டான்ஸ்லாம் ஆடின்னு இருந்தோம்ண்ணா. நாங்கள் எங்கள் டீம் மட்டும் போய் ஆடிட்டு இருந்தோம், மற்றவங்கெல்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்துன்னு இருந்தாங்க படத்தை. ஏன்னா அவங்களெல்லாம் அவங்க சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அவங்க ட்ரோல் பண்ணுறவங்க பண்ணினே தானே இருப்பாங்க, அவங்களாம் அவ்வளோ வர்த்தே இல்லை. இவங்க இப்போ படத்தை பார்த்துட்டு வந்து ட்ரோல் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்கள காமிச்சிருக்காங்கண்ணா. அது எப்போன்னு மட்டும் சஸ்பென்ஸ் பிரேக் பண்ண மாட்டோம் நாங்கள். ஆனால் புரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபயர்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் போய் மாற்றி அப்புறமா என்ன ஆச்சுன்ற படம் தான் வேறு லெவலில் இருக்குண்ணா. கமர்ஷியல் மூவி மைனஸ்ன்ட்டு என்னை பொறுத்த மட்டும் எதுவும் இல்லை. ஆஸ் விஜய் ஃபேனாக மைனஸாக எனக்கு தெரியல எதுவும். கொஞ்சம் ஐ மீன் ஒரு பிட் லேக் மட்டும் தான் இருக்கும், லைட்டாக தான். அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் போயிடுது உங்களுக்கு. ஓவராலாக 100க்கு 98 தருவேன் நான். ஹைலைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா டபுள் ஆக்ஷன் நல்லா இருக்குது. டபுள் ஆக்ஷன் ப்ரோ நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் சீன் தான் கொஞ்சம் புரியல, கடைசியில் மாத்திரம். விஜயகாந்த் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன் வராரு, ஓகே தான் ஓரளவுக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவல். ஒரு லெவல் பார்க்கலாம் ப்ரோ. பசங்களுக்கு இன்னும் முக்கியமாக அதிகமாக பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, லாஸ்ட் படம் எப்படி இருக்கும்னு நினச்சிருந்தோமோ அதை விட கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. நடிக்கணும்னா எங்களுக்கு அவர் எத்தனை படம் நடித்தாலும் போர் அடிக்காது ப்ரோ, நடிச்சிட்டே இருக்கலாம், நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் இதை விட இன்னும் பெஸ்ட்டுன்றது இதை விட யாரும் நடிச்சிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் என்னன்னா அவருக்கு இதுதான் லாஸ்ட் படம், நெக்ஸ்ட்டு வந்து அரசியலுக்கு வராருன்றதில்ல, அதனால் இதை கடைசி படம்ன்றதுனால எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க.
ஓரளவுக்கு தலை ஃபேனும் பார்க்கலாம், தளபதி ஃபேனும் பார்க்கலாம். மெயினாக இவங்க என்னது வில்லன் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா பார்க்கலாம் ப்ரோ. வேறு லெவலாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வெங்கட் பிரபு நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் விஜய் 3 விஜய் இல்லை, சிங்கிள் விஜய் தான் இருக்காங்க. ஒரு பையன் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்காவாக இருக்குங்க. மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக். பழைய இளையராஜா சாங்கெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க மூவிங்க, ஒர்த் டு வாட்ச். இல்லைங்க, அதுக்கெல்லாம் பக்கா பதிலடி கொடுத்துருக்காரு. அவர் ஆக்டிங் மட்டும் ஃபஸ்ட்டாக இருக்குங்க. சீரியஸாக என்ஜாயபிள் மூவியாக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இந்த வல்கர் திங்ஸோ இல்லாட்டி ட்ரிங்க்ஸ் பற்றி எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பக்காவாக என்ஜாய் பண்ணலாங்க. இல்லைங்க, அஜித் சாங் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, கிளைமேக்ஸில் வரும். அது ஒரு செம கூஸ் பம்பாக இருக்குங்க. கிளைமேக்ஸ் சீன் சூப்பராக இருக்குது மியூசிக். லாஸ்ட் ½ அன் ஹவர் மூவி பார்த்தோம், ஃபஸ்ட் கிளாஸுங்க. அதுதான் படத்தை தூக்கி நிற்குதுங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு வல்கராக திங்ஸும் கிடையாது, ட்ரிங்க்ஸ் பற்றி எதுவும் கிடையாது. ஃபேமிலியோட பக்காவாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் மூவி. இன்னொன்று என்னன்னா விஜய் செம பிளாக் பஸ்டர் மூவிங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்பீடாக போகிறதே தெரியல. 3 hours சூப்பர் லெவல். ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்குண்ணா. படம்லாம் சூப்பர்ண்ணா.